ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி தெரியுமா? அதனால்தான் சாயப்பா உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீயும் என்னை தேடி வந்திருக்கிறாய். அப்போதே உனக்கு உன்னுடைய அதிர்ஷ்டமான நேரம் தொடங்கிவிட்டது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் சொல்லுவதை கேள், நிச்சயம் மாற்றம் வரும். உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்கும் விதத்தை மாற்றிக்கொண்டால் எல்லாமே மாறிவிடும். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று இப்போதே கவலைப்பட தொடங்கிவிட்டால் உன் கையில் இருக்கும் இந்த நொடியை நீ எப்படி மகிழ்ச்சியோடு கழிப்பாய் செல்லமே. கவலைப்படாதே, எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு போராட பழகிக்கொள். வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. உன் சாயப்பா அதை உனக்காக கொடுத்திருக்கிறேன். அதை சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். எது நடக்க வேண்டுமோ அதை நடத்தி காட்டு. உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நடந்தால் அதை கண்டு பயம் கொள்ளாதே. அதிலிருந்து சட்டென்று வெளியே வந்துவிடு. உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்து முடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செய்து முடி. எனக்கு உன்னை பற்றி தெரியும். நீ என்னோடு இரண்டர கலந்திருக்கிறாய். உன்னுடைய குணம் என்ன என்று நான் அறிவேன். அதனால் நீ யாருக்கும் உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதற்காக உன்னுடைய காலத்தை வீணாக்கி கொண்டிருக்காதே. நான் இருக்கிறேன். எனக்கு பயப்படு. என் மீது மட்டும் உண்மையாக நம்பிக்கை வை. எந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னை நல்லவன் என்று நீ நிரூபிக்க தொடங்கிவிட்டால் அவர்கள் மேலும் மேலும் உன்னை சோதிக்கத்தான் செய்வார்களே தவிர உன்னுடைய நல்ல குணங்களை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அதை அப்படியே விட்டுவிடு. உன் வாழ்க்கையை வாழ முடிவு செய். பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரும். அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொள்ளும் பாடங்கள் எல்லாம் நேர்மறையானதாகவே இருக்கட்டும். என் செல்லமே, உன்னுடைய வளர்ச்சி என்பது உன்னை மட்டும் சார்ந்தது இல்லை, உன் குடும்பத்தையும் சார்ந்தது. உன்னை சார்ந்திருப்பவர்களையும் அதை நிச்சயம் சேரும். அதனால் அவர்களையும் மனதில் வைத்துக்கொள். உனக்கு நடக்கும் அனைத்து விஷயங்களும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று நீ தேர்ந்தெடுப்பதில் சற்று கவனமாக இரு. என் செல்லமே, உன் மனதிற்குள் இருக்கும் குழப்பத்தை நீக்க வேண்டும் என்றுதான் சாயப்பா உன்னை தேடி வந்து விட்டேன். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதே, எனக்கு மட்டும் சரியான நேரத்தில் எதுவுமே கிடைப்பதில்லையே. ஒருவேளை எனக்கு அதிர்ஷ்டம் என்பதே இல்லையோ என்றுதானே குழம்பி போயிருக்கிறாய். என் செல்லமே, எல்லோருக்கும் எல்லாமுமே கிடைப்பது ஒரே நேரத்தில் இல்லை. ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்து விடுகிறது, சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகிறது, அவ்வளவுதான். ஆனால் அவரவருக்கு என்று விதிக்கப்பட்டது எல்லாமே நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும். யாருக்கும் எதுவுமே நடக்காமல் இருப்பதில்லை செல்லமே. சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் கூட உன்னை சோதிக்கத்தானே தவிர உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று இல்லை. அந்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பிறகு எல்லாமே உனக்கு இன்பமாகவே இருக்கும். எப்போதும் உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து எனக்கு எதுவும் இல்லை என்று நினைத்து புலம்பாதே. எனக்கு தெரியும் செல்லமே, உனக்கு என்ன கிடைக்க வேண்டும், நீ எப்படி வாழப்போகிறாய் என்று எனக்கு தெரியும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அப்படி ஒன்று மட்டும் இல்லை என்றால் யாராலும் இந்த வாழ்க்கையை ருசித்து வாழவே முடியாது. அதனால் வாழ்க்கையை ரசிக்க பழகு. அதில் இருக்கும் சுவாரஸ்யங்களை கற்றுக்கொள்ள முற்படு. நிச்சயம் உனக்கு ஆனந்தமாகவே இருக்கும். வாழ்க்கையின் மீது ஒரு சலிப்பே வராது. உன்னை நீயே விரும்ப தொடங்கி விடுவாய். நான் மிகவும் அற்புதமான படைப்பு என்று உன்னையே நீ போற்ற தொடங்கி விடுவாய். இந்த மனித பிறவி எடுத்ததே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று உணர்ந்து கொள்வாய். நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று எப்போதும் எண்ணாதே. நீ தெரியாமல் செய்யும் சிறு தவறு கூட உன் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் தவறு என்ற செயலையே நீ செய்ய யோசிக்கவே மாட்டாய். என் செல்லமே, நல்லதை மட்டுமே யோசி. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் எது நல்லதோ அதை மட்டுமே செய்.
நிச்சயம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எப்போது உன்னை மட்டுமன்றி உன்னை சார்ந்தவர்களுடைய சந்தோஷமும் முக்கியம் என்று நீ யோசிக்க தொடங்குகிறாயோ அப்போதே நீ வெற்றி பெற தொடங்கிவிட்டாய். அனைத்து மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும். என் செல்லமே, நீ நிம்மதியாக வாழப்போகிறாய், மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். நீ ஆசைப்பட்ட ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாசல் தேடி வரப்போகிறது. உன்னை யார் திட்டினாலும் அந்த இடத்தில் மௌனமாக இருந்துவிடு. நீ வாக்குவாதம் செய்தால் அந்த இடத்தில் மேலும் சில பிரச்சனைகள் தான் வருமே தவிர அதற்கான தீர்வு கிடைக்காது. அதனால் சட்டென்று அங்கிருந்து நகர்ந்து விடு. என் செல்லமே, உன் சாயப்பா உனக்கு எப்போதும் நல்லதைத்தான் சொல்கிறேன். அவர்கள் 1000 வார்த்தை பேசுவார்கள், ஆனாலும் அவர்களுக்கு பழிச்சொல் வராது. நீ ஒரு வார்த்தை கூறிவிட்டாலே உன் மீது தேவையில்லாத ஒரு பழியை சுமத்துவார்கள். என் செல்லமே, அதனால் தான் சொல்கிறேன், அமைதியாக இரு. எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்கான காலம் வந்துவிட்டது என்று நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நிச்சயம் இது மாறும். உன்னை இழிவாக பேசுபவர்கள் எல்லாம் உன்னை உயர்வாக பேசக்கூடிய காலம் வரத்தான் போகிறது. உன் சாயப்பா அப்படி ஒரு மாற்றத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன். உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். என்னை நம்பு. என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது தக்க சமயத்தில் கிடைக்கும். என் செல்லமே, எந்த சூழ்நிலையிலும் நீ பாதை தவறி செல்லக்கூடாது. உனக்கான பாதை இதுதான் என்று சாயப்பா காட்டிவிட்டேன். அதில் பயணம் செய்து கொண்டே இரு. யார் உன்னை என்ன சொன்னாலும் கவலைப்படாதே. மௌனமாக இரு. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் பதிலாக ஒரு சிறு புன்னகையை கொடுத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகன்றுவிடு. அதுவே நீ அவர்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். நாம் இவ்வளவு சொல்லியும் இவன் எதுவும் பேசாமல் இப்படி இருக்கிறார்களே என்று அவர்களாகவே மனதில் குன்றி குறுகி போய்விடுவார்கள். என் செல்லமே, என் சாயப்பா எனக்கு இருக்கிறார் என்று மனதார என்னை தேடி நீ வந்து விட்டாயோ அப்போதே உனக்கான வெற்றிக்கான காலம் ஆரம்பமாகிவிட்டது. உன் வாழ்க்கையில் நான் 2 கலந்து விட்டேன். உனக்கு நல்லது எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு வந்து விட்டது. உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். பயப்படாதே, தயங்காதே, எதை நினைத்தும் கவலைப்படாதே. நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. உன்னுடைய லட்சியத்தை நோக்கி, உன்னுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு. நீ அனுபவிக்கும் ஒரு துயரமும் உன்னுடைய துன்பங்களும் பெரியதாக நினைத்து கவலைப்படாதே. அவையெல்லாம் சட்டென்று மாறப்போகிறது. உன்னை எந்த சூழ்நிலையிலும் மனம் தளறி போக விடாமல் உன் சாயப்பா கைப்பிடித்து தூக்கி விடுவேன். என் செல்லமே, என்னுடைய ஆசீர்வாதம் பெற்ற அற்புத குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.